தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழை பணக்காரர் என எந்தவித பாகுபாடும் இன்றி செயல்படக்கூடிய இந்நிலையில் அவருக்கு இந்த வாழ்த்தினை அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்கப்படுத்தின உன் தன் பணியை நான் பாராட்டினேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். என்னுயிர் இளவல் விஜய்க்கு வாழ்த்து என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி உதவி செய்து வரும் விஜய்க்கு வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன் தனப்பணியை செய்யும் என்னுயிர் இளவல் விஜய்க்கு வாழ்த்துகள் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் என 800 பேருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது அவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி வருகின்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி உதவி செய்த விஜய்க்கு வாழ்த்துகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற இந்த பணியை என்னுயிர் இளவல் விஜய்க்கு வாழ்த்துகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள விவரங்களை பதிவு செய்யலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்களை எடுத்து முதலிடம் பெற்ற மாணவர்களை வருடம் தோறும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் பாராட்டி அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது வழக்கமான ஒன்று. அதே மாதிரி இந்த வருடமும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் அதில் பங்கேற்று மாணவர்களை ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி வருகிறார். இந்த செயல் என்பது அனைவரிடத்திலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தனது எக்ஸ் தளத்தில் விஜயை பாராட்டி ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் கல்வி என்பது மானிட உரிமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. கல்வியை அனைவருக்கும் தரமாக, சரியாக, சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆனால் தற்காலிக சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல் கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொள்ளை நடக்கிறது. பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும். ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி என ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னதமான பணியை செய்யும் என்னுயிர் இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.